வணக்கம். இது 2வது வீடியோ. இன்றைக்கி ஈவினிங் நல்ல தொடக்கம். இது ஆரம்பித்ததுலேருந்து நல்லாவே போய்ட்டுருக்கு. 21 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு. ஆஸ் அ ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ all of them. I like to thank all of them to encourage me such a wonderful manner. And எனக்கு இந்த இடத்துல நான் ஹேண்டிகேப்ட் இல்லைன்னு தோணுது. திறமைக்கு ஊனம் தடை இல்லை என்பது நிரூபணமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது. வாழ்க்கையில் யாருக்குமே தீங்கு நினைக்கவே கூடாது. அப்படி தீங்கு நினைக்கும்போது அது கொஞ்சம் நல்லபடியாக இருக்காது, நல்லா இருக்காது. ஒருத்தங்களை உதவின்னு கேட்டால் உடனே செய்யணும். அப்படி உதவி செஞ்சால் அந்த உதவிக்கும் புகழ் கிடைக்கும். அவங்களுக்கும் திருப்பி ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி என்ன உதவி கேட்டாலும் கிடைக்கும். வாழ்க்கையில் தோத்துட்டோன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோன்னா நமக்கு தோல்வியை தவிர்க்க முடியாது. நம்மளே அந்த தோல்விக்கு காரணமாயிடுவோம். நம்ம எந்த இடத்துல விழுறோமோ அந்த இடத்துல ஜெயிக்க பார்க்கணும். அந்த திறமை நமக்கு இருக்குது. மனிதனுக்கு இயற்கையாகவே திறமை இருக்கிறது என்பது திண்ணமான உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி நம்ம வாழ்கிறோமோ அப்படியே நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடாது. நம்ம தப்பான வழியில் போகிறோன்னு நமக்கு தெரிகிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி வடிவமைச்சுக்கணும். அப்படி வடிவமைக்கும் போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஒரு ட்ராக் போகும்போது நமக்கு பிரச்சனை தீர்தோ இல்லையோ நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். எப்படி வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த கொள்கையோடு வாழணும். யூ ஷுட் லீவ் வித் ethics and you need to go for a good skill on this particular track. Good skill, beg pardon, it's skill and good opinion with others. You have to opinion all are good. Your opinion should never ever give up. நீ விட்டு கொடுக்கக்கூடாது. நீ நல்லது பண்ணுறனா அந்த நல்லதை யூ ஷுட் கீப் டூயிங் இட். எந்த தடவை வந்தாலும் நல்லது பண்ணுறத மட்டும் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினா நீ நல்லது செய். நீயும் ஒரு வகை கெட்டவனாக இல்லை, நல்லதை நிறுத்துகிறவன். அதாவது ஒருவன் இக்கட்டான சூழ்நிலையில் உங்ககிட்ட உதவிக்கு நிற்கும் பொழுது நீ நல்லது செய்கிறத நிறுத்திட்டன்னா அப்போ உனக்கான பெனிஃபிட்டு கிடைக்காது. நீயும் கெட்டவனாக தெரிவாங்க கண்ணுக்கு. எல்லாருக்கும் உதவி செய்கிறானே நான் அப்படின்னு நினச்சதானே வந்தேன், ஆனால் நமக்குன்னு வரும்போது அதை இல்லைன்ட்டானுன்னு நினைப்பேன். முக்கியமாக நம்ம கூடவே ரொம்ப நாள் இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு தான் நம்ம நிறைய உதவிகள் பண்ணணும். அப்படி நீ இருக்கிற பட்சத்தில் யூ ஹாவ் டு பி லிசன் கேர்ஃபுல்லி. யூ ஹாவ் டு பி கோ ஃபார் த ஸ்கில் கேர்ஃபுல்லி and you just be listen for some time to happen. It will be very nice to hear something on this particular track. என்ன நினைக்கிறாயோ அதை நடத்த வேண்டும். அதற்கு இறைவன் அருள் வேண்டும். இறைவன் அருள் வேண்டும் என்றால் முன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து பார்க்க வேண்டும். இப்போது என் வாழ்க்கையில் ஒரு உதாரணம் இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யாருக்காவது ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு டீ வாங்கி கொடுத்தோன்னா அந்த ஒரு செகண்ட் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு செகண்ட் இன்பம் போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். நீ எங்கே தோற்று போகிறேன்னு உனக்கு தோணுதோ அங்கே நீ திரும்ப உன்னோட எஃபர்ட்டை போடு. அப்போ நீ எஃபர்ட் போடும்போது யூ ஹாவ் டு பி win a lot here. You just be listen for some time to happen. It will be doing it very nicely forever. You just be listen. You just be go for the kill for the few seconds. A few things happen.
விமன்ஸை வந்து எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி கெட் மோர் பெனிஃபிட்ஸ். விமென்ஸ் வந்து கால் தூசி அந்த ரேஞ்சில் நீ நினைக்கும் பொழுது உனக்கான ட்ராக் வந்து உனக்கான உதவிகள் மறுக்கப்படும். விமென்ஸ் வந்து மிகப்பெரிய சக்தி. அவங்கள மட்டும் மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது, அண்டர்ஸ்டிமேட் பண்ணவும் கூடாது. அதே நேரம் அவங்கள வந்து மதிக்காமல் இருக்கிறது தப்பு தான். எப்போ நீ ஒரு பொண்ணை மதிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வரையோ அப்படி நீ தோக்குற இடம் உன்னுடைய ஈகோ தான். நீ யாராலையும் தோற்கடிக்கப்படல. பல நேரங்களில் உன்னுடைய ஈகோவால் தான் தோற்கடிக்கப்படுற. ஈகோஸ்டிக் கேரக்டர் இப்போ கிடையாது. இப்போ உலகம் எவ்வளவோ திருந்திருக்கு. இப்போவும் சில பேர் இருப்பான், நான் ஈகோவாக தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், என்னுடைய பிரின்சிபல். எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கலாம், செய்கிற செயலில் உறுதியாக இருக்கலாம். ஆனால் அடுத்தவனை மதிக்கக்கூடாதுங்கிறத உறுதியாக இருந்தோன்னா பிரச்சனை பெருசாகிடும். யூ ஹேவ் டு பி லிசன் கேர்ஃபுல்லி, யூ ஹேவ் டு பி கோ கேர்ஃபுல்லி, யூ ஹேவ் டு பி go steady and slowly you will get the benefits. You can achieve the goal, you like it. And இப்போ வந்து சைல்டுஹுட்டில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி யோசிக்கும்போது முதல்ல தவழுவோம், அப்புறம் நடப்போம், அப்புறம் வந்து எந்திரிச்சு நிற்போம், அப்புறம் வந்து எல்லாமே நம்ம நினச்சது தான் நடக்கும், நினைத்தது நடக்கும். நம்ம நினைக்கிறத செஞ்சு முடிப்போம். அதுதான் நமக்கு எப்போவுமே சேஃப். வெற்றியை வந்து நம்ம வசப்படுத்தணும்னா எல்லோருடைய அன்பும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் கிடைத்தால் நம்மை வீழ்த்த ஒருவராலும் இயலாது. எப்படி பார்த்தாலும் வின் as a win. உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பணிவு, உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையின்மை இதுதான் உன்னை வடிவமைக்கிற கருவியாக அமையும். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் தோல்வியே பார்க்கக்கூடாதுங்கிற நினப்பு மட்டும் இருக்கணும். கெட்டவனாக இருக்கக்கூடாது, அதே நேரம் ஜெயிச்சே ஆகணுங்கிற வைராக்கியம் இருக்கணும். இருந்தால் போதும், நம்ம வின் பண்ணிடலாம். எப்படி நீ தொடங்குகிறாயோ அப்படி நீ முடிக்கக்கூடாது. உன் காரியத்திற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். கெட்ட வழிகளை தவிர நீ சாதித்து காட்ட வேண்டும் என்பதை திண்ணமாக உறுதியாக நீ நம்பும் பட்சத்தில் அது உனக்கு நன்றாகவே அமையும் என்பது திண்ணமான உண்மை. எப்போவுமே இறைவனை நம்ம கூடவே வச்சுக்கணும். இறைவன் நம்ம கூடவே இருந்தால் வெற்றியும் நம்ம கூடவே இருக்கும். நம்ம ஜெயிக்கிறது நிச்சயம். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துட்டோன்னா போய்கிட்டே இருக்கணும். கெட்ட பாதையை தேர்ந்தெடுத்துட்டோன்னா அந்த பாதையிலேருந்து பின்வாங்கி நல்ல பாதைக்கு திரும்பிடணும். அப்படி திரும்பிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி திரும்பாமல் போகிற பாதையிலே போய்ட்டுருந்தா அங்கே முட்கள் நிறைய இருக்கும். பூக்கள் இருக்காது, முட்கள் அதிகமாக இருக்கும். கெட்ட பாதையில் நீ போகிற பட்சத்தில் முட்கள் அதிகமாக இருக்கும். முட்கள் அதிகமாக இருந்தால் உன் பாதையை உன்னால் சரியாக வடிவமைக்க முடியாது. எப்படி நீ வாழ்கிறங்கிறது உன் கையில் தான் இருக்குது. நான் வந்து அட்வைஸ் பண்ணதுக்கு பெரிய ஆள் இல்லை. என் வீடியோ வந்து 4 பேருக்கு போய் சேர்ந்தால் ஒரு 10 வயசு பையனாவது என்னுடைய கருத்தை கேட்பான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி நீ தொடங்குகிறாயோ அப்படி அந்த எல்லையை நோக்கி நீ பறக்க வேண்டும். அப்படி பறக்கும் பொழுது தடைகள் வந்தால் அது இறைவனை வேண்டிக் கொண்டு நீ அதை தீர்த்து காட்ட வேண்டும். எவனுக்கும் துரோகம் செய்யக்கூடாது. எவனையும் வீழ்த்த வேண்டும் என்ற நினைப்பு உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி நினைப்பு இருந்தால் எல்லாம் பாழாகிவிடும். எப்படி நீ தொடங்குகிறாயோ அப்படியே நீ செல்ல வேண்டும். உன் பாதையை கெட்ட வழிக்கு திருப்பக்கூடாது. அப்படி திருப்பினால் அதற்கான விளைவுகளை நீ அனுபவிப்பாய். எப்படி உன் பாதையை நீ அமைக்கிறாய் என்பதை ஈவன் சீட்டுக்குள்ளே கூட போட்டு பார்க்கலாம். படத்தில் கவனத்தை செலுத்தாதே, பட வசனங்கள் உனக்கு உதவாது. எப்படி என் வாழ்க்கையை அமைக்கப் போகிறாய் இறைவா என்று ஒரு 10 நிமிடம் இறைவன் காலடியில் விழுந்தால் போதும், இறைவன் நமக்கு வழி நடத்துவார்.
எப்படி நம் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதை அவர் தனியாக வந்து காட்ட வேண்டாம். அவர் நமக்கு யாராவது மூலமாக உணர்த்துவார். இது திண்ணமான உண்மை. பெண்களை மதித்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி நீ உதவி செய்யும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை உயரும். இது திண்ணமான உண்மை. இதோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.